ஒரு சின்ன ஐடியா தான் நம்மளுடைய வாழ்க்கையவே மாத்தி அமைச்சிருது. அப்படி ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர் தன்னுடைய யோசனை மூலமா இப்போ ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் பாக்குறாங்க. நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு பெரும்பாலும் பிளாஸ்டிக் கப்ஸ் தான் யூஸ் பண்றோம். அது நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நம்முடைய உடல் நலத்துக்கும் நிறைய தீங்கு விளைவிக்குது. நம்ம பொதுவா கோன் ஐஸ்கிரீம்லாம் வாங்குறோம் இல்லையா, அதுல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அந்த கோடையும் நம்ம சாப்பிடுறோம். அதே மாதிரியான கான்செப்ட் பேஸ் பண்ணதான் சாப்பிடக்கூடிய டீ காஃபி கப். இது மூலமா நம்ம டீ காஃபி குடிக்கும் போது நம்ம பிளாஸ்டிக் குவளைகளை பயன்படுத்தும் போக்கு பெருமளவுல குறையும். இது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அளவுல உதவியாகவும் இருக்கும். இதுதான் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த ஸ்கூல் ஸ்டாஃபான ஜெயலட்சுமி அவர்களுடைய ஒரு புது யோசனையா இருந்துச்சு. இந்த யோசனைக்கு வடிவம் கொடுத்து இப்போ இதை மிகப்பெரிய அளவுல சாதிச்சு சுற்றுச்சூழலுக்கும் நன்மை புரிஞ்சிட்டு இருக்காங்க ஜெயலட்சுமி அவர்கள். ஒரு ஸ்கூல் ஸ்டாஃபா இருந்து இப்ப சுய தொழில் முனைவோரா மாறி இருக்கக்கூடிய ஜெயலட்சுமி அவர்கள் சாப்பிடுற வகையிலான டீ காஃபி கப்பை தயாரிச்சிட்டு இருக்காங்க. ராகி மற்றும் அரிசி மாவை பயன்படுத்தி தயாரிப்பது தான் இந்த கப்ஸோடைய சிறப்பு அம்சமா இருக்கு. 2 மாதம் பல்வேறு வகையான முயற்சிகள் எல்லாம் செஞ்சுதான் இந்த சாப்பிடக்கூடிய வகையிலான டீ காஃபி கப்பை தயாரிச்சதா ஜெயலட்சுமி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ராகி நம்ம உடல்ல பல வகையான சத்துக்களை வழங்குற ஒரு முக்கியமான உணவா இருக்கு. இதுல கால்சியம், இரும்பு மற்றும் புரதம் ஆகியவற்று நிறைய அளவுல இருக்கு. இதனால எலும்புகளுக்கும் பக்கவாதம் எதிர்ப்புக்கும் உதவுது. அது மட்டும் இல்லாம இருதய ஆரோக்கியத்துக்கும் நல்லது. சக்கரை நோய் வருவதை கட்டுப்படுத்துது. இது மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்க உதவும் மற்றும் உடல் எடையை குறைக்கவும் எளிதா உதவும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ராகியோட புரத அளவு அரிசியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சில வகை ராகியோட புரத அளவானது அரிசியை விட 2 மடங்கா இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த புரத தன்மை தனிச்சிறப்பு மிக்கதாகவும் இருக்கு. ராகி தாது பொருட்கள் நிறைந்த தானியமா இருக்கு. மற்ற சிறுதானியங்கள் இருப்பதை விட 5 to 30 மடங்கு கால்சியம் சத்து அதிகமா ராகில இருக்கு. மேலும் பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு போன்ற தாது பொருட்களும் இதுல அதிக அளவுல இருக்கு. எலும்பு உறுதிக்கும் ஆரோக்கியத்திற்கும் கால்சியம் என்பது ரொம்ப முக்கியமான தாது பொருளா இருக்கு. அதனால இந்த ராகி என்பது ஆஸ்டோபோரோசிஸ் அல்லது குறைவான ஹீமோகுளோபின் அளவு உள்ள மனிதர்களுக்கு மாத்திரைகளுக்கு பதிலா ஒரு சிறந்த சிறுதானிய உணவா இருக்கும். அமெரிக்க தேசிய அகாடமிகள் வெளியிட்ட தி லாஸ்ட் கிராப்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கா எனும் ஆராய்ச்சியில ராகி ஒரு சத்துமிக்க காலை உணவு என்பதை கூறி இந்த உலகம் மீண்டும் ராகியின் பக்கம் திரும்புவது அவசியமானது என்பதையும் அனைத்து தானியங்களிலும் ராகி அதிக சத்து நிறைந்தது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. மேலும் இந்த ஆராய்ச்சியில உகாண்டா நாட்டு மக்கள் மற்றும் தெற்கு சுடான் நாட்டு மக்கள் ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டுமே இந்த ராகியை உணவா எடுத்துக்கொள்வதன் மூலமா அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ராகி ஆப்பிரிக்கா கண்டத்துல உருவானது. ஆயிரம் ஆண்டுகளா உகாண்டா, எத்தியோப்பியா போன்ற நாடுகள்ல பயிரிடப்பட்டு வருது. இந்தியாவில சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே இருக்கு. ஹரப்பா நாகரிகம் தொடர்பான தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகளை கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ராகியில இவ்வளவு நன்மைகள் இருக்கனாலதான் ஜெயலட்சுமி அவர்கள் கிட்டத்தட்ட 2 மாத காலம் பல்வேறு முயற்சிகள் செஞ்சுதான் ராகியால செய்யப்பட்ட டீ காஃபி கப்ஸை தயாரிச்சிருக்காங்க. ஜெயலட்சுமி அவர்கள் ஒரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சரா பணிபுரிந்து வந்தாங்க. திடீர்னு அவங்க கணவருக்கு உடல்நல பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதனால வேலையை விட்டுட்டு வீட்லயே இருந்து அவங்கள பாத்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ நிதி ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க பல்வேறு பிரச்சனைகள் சந்தித்த போதுதான் சுயமா ஒரு தொழில் தொடங்கி சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு தோன்றியிருக்கு. மத்திய அரசோட சிறு தொழில் திட்டத்தின் கீழே கடன் வாங்கி தான் இந்த தொழிலை முதல்ல அவங்க தொடங்கியிருக்காங்க. இவங்க தயார் செய்யற இந்த ராகி குவளைகள் 2.5 ரூபாயிலிருந்து 3.5 ரூபாய் வரைக்கும் அந்த குவளையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது. ஒரு நாளைக்கு 3000 முதல் 4000 குவளைகள் வரைக்கும் இவங்க நிறுவனம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் இந்த குவளைகளை அனுப்பி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க.